அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டையோ ஒரு டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். எப்படி சேமித்து வைக்கிறது, திருப்பி அந்த ஃபைலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ அதே மெத்தடில் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ரெக்கார்ட் அதாவது 3 டேட்டாஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஏபிசிங்கிற நேமில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா இதில் போய் நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா டேட்டாஸு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது இப்போ இந்த டேட்டாஸு சேவ் ஆகிருக்குமா சேவ் ஆகிருக்காதா? ஏன்னா நம்ம ஒன்றும் சேவ் கொடுக்கல, இந்த 3 டேட்டாஸ் மட்டும் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேட்டாஸை நம்ம ஒன்றும் சேவ் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறீங்க, இப்போ இந்த இது க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்படி க்ளோஸ் பண்ணும்போது என்ன கேட்குது பார்த்தீங்களா? அதாவது வாண்ட் டு சேவ் யுவர் சேஞ்சஸ் டு ஏபிசி ஃபைல். இந்த ஃபைலில் உள்ள சேஞ்சஸை சேவ் பண்ணிட்டோமான்னு கேட்குது. இப்போ ஜஸ்ட் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்களா, 3 டேட்டா என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த டேட்டாவை என்ன செய்ய சேவ் பண்ணுமான்னு கேட்குது. இதே டூ நாட் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகாது. சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிட்டு க்ளோஸ் வெளியே வந்துடும். இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்டேன். இதை எப்படி சேவ் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு ஃபைலில் போய் சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக போய் அது சேவ் ஆகிடும். இப்போ சேவ் ஆகிடுச்சு, ரைட்டுங்க. இப்போ அடுத்த கமாண்ட் என்னென்னா சேவஸ். இப்போ என்னன்னா சேவ்னா என்ன, சேவஸ்னா என்ன, ஓகேங்களா? இப்போ சேவுங்கிறது மீன்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்க டேட்டாவை ஜஸ்ட் ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சேவஸ் மீன்ஸ் என்னென்னா டூப்ளிகேட்னா என்னென்னா ஒரு ஃபைலை அப்படி இன்னொரு ஃபைலாக நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம், இன்னொரு நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஏபிசியில் ஒரு டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு ஏபிசி ஒன்றுலேயும் அதே டேட்டாஸ் வேணும், அப்போனா அந்த சுச்சுவேஷனில் சேவஸ் கொடுத்துருங்க. சேவஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன செஞ்சிட போகிறீங்க, ப்ரோஸ் கொடுத்துருங்க. ப்ரோஸ் கொடுத்தோன்னே அங்கே போய் நிற்கிது, ஏபிசின்னு நிற்கிது. அதில் போய் ஏபிசி ஒன்றுன்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு எங்கே சேவ் ஆகுது, நைஸில் தான் போய் சேவ் ஆகுது. ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸல் ஃபார்மேட்டையும் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஃபார்மேட்டில் வேணால் வேறு ஃபார்மேட்லாம் கொடுத்துக்கலாம், இல்லை அதே ஃபார்மேட்டில் வேணால் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன செஞ்சிடும், ஏபிசி ஒன்றுன்னு வந்துடும். அப்போ அதே ஏபிசியில் உள்ள டேட்டாஸு எங்கே வந்துருச்சு, ஏபிசி ஒன்றுலேயும் வந்துருச்சு. அப்போ ஏபிசிங்கிறது ஒரிஜினலு, ஏபிசி ஒன்றுங்கிறது ஜெராக்ஸு, டூப்ளிகேட்டுங்கிறது. ஓகேங்களா? அப்போ சேவுக்கும் சேவஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும். சேவ்னா என்னென்னா ஒரு ஃபைலில், அதாவது டைப் பண்ணக்கூடிய மேட்டரை ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க, அந்த ஃபைலில் உள்ளது எனக்கு இன்னொரு ஃபைலுக்கு அதே மெத்தடில் காப்பி பண்ணி வேணும்னா, அதே ஒரு ஜெராக்ஸ் மாதிரி வேணும்னா, டூப்ளிகேட் வேணும்னா சேவஸ் கொடுத்துட்டு அதே ஃபைலில் உள்ள மெசேஜை இன்னொரு ஃபைலுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்கிறதுக்கு சேவுக்கும் சேவஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த சேவுக்கு என்னென்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அப்படியே செஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட் கீ சொல்கிறது கண்ட்ரோல் எஸ். இங்கே இந்த இது கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.